சார் இந்த எம்சிசின்னு சொல்றாங்க, ஆல் இண்டியா கவுன்சிலிங்னு சொல்றாங்க, ஏஐக்யூன்னு சொல்றாங்க, ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சார்? எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லுங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனியா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சில ஸ்டேட்ல நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நிறைய மெடிக்கல் காலேஜ், கர்நாடகாவில் நிறைய இருக்கு, மகாராஷ்டிராவில் நிறைய இருக்கு, ஆந்திரா, தெலுங்கானா, இங்கே ஜென்ரலா சவுத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ். இதே கொஞ்சம் அந்த சைடு போனீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல வந்து ஒரே ஒரு காலேஜ் இருக்கும், பிரைவேட் காலேஜஸே இருக்காது, ரொம்ப லிமிட்டெட் காலேஜஸ். ஒரு காலேஜ் இருக்கும், சில இடத்துல வந்து 2 காலேஜ் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜஸ் இருக்க ஸ்டேட் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது இந்தியாங்கிறது ஒரே கண்ட்ரி இல்லைங்களா? ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு நல்லா இருக்கிற ஸ்டேட் வந்து அவங்களுடைய ரிசோர்சஸை கொஞ்சம் புவரா இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங். அது ஒரு பர்பஸ். இன்னொரு பர்பஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்க ஸ்டூடெண்ட் வேற ஒரு ஸ்டேட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுவார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பையன் டெல்லியில போய் படிக்கணும்னு ஆசைப்படுவான். அவனுடைய ஆசையை ஏன் நாம தடுக்கணும்? அவனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். அவன் நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறானா, போய் படிக்கட்டுமே டெல்லியில, அவன் ஆசைப்படி. அல்லது டெல்லியில இருக்க ஒரு பையன் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுதான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட கான்செப்ட். இது வந்து மொத்தமா ஒரு ஆஸ் அ கண்ட்ரி வி ஆர் ஷேரிங் தி ரிசோர்சஸ். எம்சிசிங்கிறது என்ன? எம்சிசிங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிங்கிறது யாரு? நீங்க யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு இன்சார்ஜ். அவங்களுக்கு கீழே, அந்த மினிஸ்ட்ரி கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் வருது. அது வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், டிஜிஹெச்எஸ். ஸோ இந்த கவுன்சிலிங்கை வந்து சில சமயங்களில் டிஜிஹெச்எஸ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, சில சமயம் எம்சிசி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இந்த எம்சிசிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த டிஜிஹெச்எஸோட ஒரு கமிட்டி தான் எம்சிசி. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிங்கிறது டிஜிஹெச்எஸோட ஒரு கமிட்டி. இதுதான் ஆல் இண்டியா கவுன்சிலிங். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல என்னென்ன காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டா. அதாவது வந்து என்னன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு 15% சீட்டை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி இருக்கு, அங்க 250 சீட் இருக்கு. அதுல ஒரு 15% எடுத்துக்குவோம். எவ்வளவு வரும்? ஒரு 37 சீட்டு, 38 சீட்டு வரும். இந்த 38 சீட்டை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில கொடுத்துட்றாங்க. டிஜிஹெச்எஸ் ஆர் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கையில கொடுத்து, சார் இங்க பாருங்க, நாங்க வந்து இந்த 37 சீட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க வந்து இந்த 37 சீட்டை ஆல் இண்டியால எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நீங்க சீட் அலாக்கேட் பண்ணலாம். அவங்க சீட் அலாட் பண்ணோம்னா அவங்க வந்து எங்க காலேஜ்ல படிக்கலாம், அதுக்கு எங்களுக்கு தடை இல்லைன்ற மாதிரி இவங்க சீட்டை கொடுத்துருவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க 15% சீட்டை கொடுக்குறாங்க. இப்போ கர்நாடகாவில் பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அவங்க ஒரு 15% சீட் எடுத்து கொடுப்பாங்க. அப்படியே நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்க வந்து கிராண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு மும்பைல, அவங்க ஒரு 15% சீட் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க டெல்லி போனீங்கன்னா மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ், அவங்க ஒரு 15% சீட் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி எல்லா ஸ்டேட்டும் போட்டு மொத்தமா ஒரு கலவையா எந்த ஸ்டேட்ல இருக்க கேண்டிடேட் வேணா அப்ளை பண்ணலாம். எம்சிசி கவுன்சிலிங் கீழே வர்ற மெயின் இதுதான். அதுக்கடுத்து என்ன இருக்கு? எய்ம்ஸ் காலேஜஸ். நம்ம பசங்க எல்லாத்துக்கும் எய்ம்ஸ் மேல ஒரு ஆசை. சார் நான் எய்ம்ஸ் மங்களகிரி போய் படிக்கலாமா, எய்ம்ஸ் நாக்பூர்ல நான் இப்போ போய் படிக்கலாமா, எய்ம்ஸ் டெல்லியில எனக்கு சீட்டு கிடைக்குமா? எய்ம்ஸ் ஒரு அட்ராக்ஷன் தான், ஒரு பிராண்ட் நேம் தான், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. இப்போ நீங்க எய்ம்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே வழி இந்த எம்சிசி கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க போக முடியும். நீங்க வேற எங்கேயும் அப்ளை பண்ண வேண்டியதுல, இது ஸ்டேட்டுக்கு கீழே வராது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மட்டும்தான் வரும் எய்ம்ஸ் காலேஜஸ். அடுத்து நம்ம பக்கத்துல இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், நம்ம பசங்களுக்கு சூப்பரான காலேஜ் ஜிப்மர். ரொம்ப லீஸ்ட் ஃபீஸ், பெஸ்ட் காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். பக்கத்துல பாண்டிச்சேரியில நம்ம தமிழ் ஃப்ளூயண்டா இருக்கிற இடத்துல வந்து நீங்க போய் படிக்கலாம். ஸோ நீங்க ஜிப்மர்ல போய் படிக்கலாம். 2 ஜிப்மர் காலேஜஸ் இருக்கு. அந்த 2 ஜிப்மர் காலேஜஸோட எல்லா சீட்டும் 100% சீட்டும் ஃபில்டு த்ரூ எம்சிசி. அந்த பாண்டிச்சேரி கோட்டாவும் இது வழியா தான் அப்ளை பண்ணணும். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய பாண்டிச்சேரி கோட்டால அப்ளை பண்ணணும்னா கூட
இங்கே தான் அப்ளை பண்ணணும், எம்சிசிக்கு தான் ஜிப்மருக்கு அப்ளை பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கேஷுவலா சென்டாக்கு வெயிட் பண்ணி சென்டாக்ல அப்ளை பண்ணா போதும் ஜிப்மர் சீட்டு கிடைச்சிரும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஜிப்மர் நீங்க சீட் எடுக்கணும்னா யூ ஹேவ் டு அப்ளை டு எம்சிசி. மறந்துடாதீங்க. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஓகே, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பயங்கர கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜிப்மர்ங்கிறது. அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஒரு 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எம்பிபிஎஸ் இருக்கு. அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இந்த 2 காலேஜ்லயும் 100% சீட்டு திரும்ப வந்து ஆர் ஃபில்டு த்ரூ எம்சிசி. ஏஎஃப்எம்சி புனே அடுத்து ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜ். இந்தியாலேயே பிரஸ்டீஜியஸ் காலேஜ்னு எதுன்னு கேட்டீங்கன்னா மேபி எய்ம்ஸ் டெல்லி, ஏஎஃப்எம்சி புனே, ஜிப்மர், சிஎம்சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்கிறதே ஒரு அப்படி ஒரு ப்ரைடு உங்களுக்கு. ஸோ பியூட்டிஃபுல் காலேஜ். ஆல்மோஸ்ட் நீங்க பணமே ஸ்பெண்ட் பண்ணாம படிக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படின்னு பாருங்க. ஒருவேளை நீங்க நல்ல மார்க் வாங்குறீங்க, 600க்கு மேல இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஏஎஃப்எம்சிக்கு ஒரு ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செலக்ஷன் வந்து எம்சிசி பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஏஎஃப்எம்சி கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு ஏஎஃப்எம்சிக்கு நீங்க நேரா புனே காலேஜுக்கு போயிட்டு அங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ் செலக்ஷன் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜ் செலக்ஷன் என்ன, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங், ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதணும் நீங்க. அப்புறம் வந்து ஒரு சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீட் ஸ்கோரை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து நீங்க எம்சிசி அப்ளை பண்ணும்போது நான் ஏஎஃப்எம்சியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன்னு நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏஎஃப்எம்சியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எம்சிசி தான். நீங்கள் டைரெக்டாக ஏஎஃப்எம்சிக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து இஎஸ்ஐ கோட்டா. ஒரு சிலர் வந்து இந்த இஎஸ்ஐ கோட்டாவுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னா நீங்களும் எம்சிசியில தான் அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இஎஸ்ஐ காலேஜஸ்க்கு கூட இஎஸ்ஐ கோட்டாவுக்கு, அதாவது இஎஸ்ஐ கோயம்புத்தூரோ அல்லது இஎஸ்ஐ கேகே நகரோ, இந்த 2 காலேஜ்ல நீங்க இஎஸ்ஐ கோட்டா சீட் வேணும்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது, எம்சிசிக்கு தான் அப்ளை பண்ணணும். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி. எல்லாத்துக்கும் ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன் தான். ராமச்சந்திரா இருக்கு, எஸ்ஆர்எம் இருக்கு, மீனாட்சி இருக்கு, சத்யசாய் இருக்கு, சவிதா இருக்கு, கேஎம்சி மணிப்பால் இருக்கு, ஜேஎஸ்எஸ் மைசூர் இருக்கு, சிம்பயாசிஸ் மெடிக்கல் காலேஜ் கேர்ள்ஸுக்கு தனியா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியே இருக்கு, சிம்பயாசிஸ் புனே. ஸோ இதுலலாம் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க எம்சிசிக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன், ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இவ்வளோ சீட்டுக்கும் உங்களுக்கு விண்டோ ஓப்பனா இருக்கு. அதுதான் இங்க இருக்க பியூட்டி. சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்புறமா நீங்க வந்து எத்தனை காலேஜ் வேணுமோ போட்டுக்கலாம். இன்னொரு கேள்வி இது நார்மலா கேட்கறது வந்து, சார் நான் சாய்ஸ் ஃபில்லிங்ல எத்தனை காலேஜ் போட முடியும், மேக்சிமம் ஒரு 10 காலேஜ் போட முடியுமா, 15 காலேஜ் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. சார் அன்லிமிட்டெட் சார், நீங்க எத்தனை காலேஜ் வேணா போடுங்க. மொத்தமா 300 காலேஜ் இருக்கா, 300 காலேஜையும் நீங்க சாய்ஸ்ல போடுங்க, தப்பே இல்லை. என்னை கேட்டா உங்களுக்கு சீட்டு கண்டிப்பா வேணும்னா எல்லாத்தையும் போடுங்கன்னு சொல்லுவேன். 250 காலேஜும் போடுங்க, 300 காலேஜும் போடுங்க. சார் நான் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட், என்னோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, 200 250 தான் இருக்கு, அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.